இப்போ கப் ஷேப்ல நம்ம வந்து இம்பார்ட்டன்டா பாக்குறது வந்து இந்த சென்டர் டாட் தான். இந்த சென்டர் டாட்டோட வித் வந்து எவ்வளவு அகலமா வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்டர் டாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 இன்ச்ல இருந்து நமக்கு வந்து வைக்கலாம். டாட்டோட வித் அப்படின்றது இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் உள்ளது தான் நான் டாட் வித் அப்படின்னு சொல்றேன். இது வந்து நீங்க 2 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம். யாருக்கெல்லாம் 2 இன்ச் வைக்கலாம் அப்படின்னா ஹைட் வந்து நான் முதல் வீடியோல சொன்ன மாதிரியே உங்களுக்கு எவ்வளவு ஷார்ப்பா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இந்த டாட்டோட ஹைட் வந்து வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகாம அதுக்கு கீழே இருந்தா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். ரொம்ப கீழே இருந்தா நல்லாவே ஃபிளாட்டா இருக்கும். அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அவ்வளவுதான். செஸ்ட் சைஸ் வந்து பிலோ 30 இருந்தது அப்படின்னா நீங்க 2 இன்ச் வித் வந்து வைக்கலாம். செஸ்ட் சைஸ் வந்து 30ல இருந்து 36 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 2.5 இன்ச் வந்து வைக்கலாம். 2.5 இன்ச்னா இது நம்ம சரிபாதியா வைக்கும் போது இந்த சைடு 1.25 இன்ச் இந்த சைடு 1.25 இன்ச் அந்த மாதிரி பிரிச்சு வைக்கணும். அடுத்து 36ல இருந்து 40 42 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2.5ல இருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி பிளஸ் சைஸ் 44 46 அந்த மாதிரி பிளஸ் சைஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நீங்க இந்த பக்கம் 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் மொத்தமா டோட்டலா 4 இன்ச் வந்து இந்த டாட்டோட வித் வைக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த டாட்டுக்கு தேவையான இந்த கப் ஷேப்புக்கு தேவையான இடம் வந்து இந்த இடத்துல டாட் வந்து நமக்கு தச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும். இப்போ நமக்கு டாட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு நம்மளோட கப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இப்படி ஃபிளாட்டா இல்லாம நல்லா இப்படி 3D ஷேப்ல இருக்கும். இந்த டாட் நம்ம இந்த சென்டர் டாட் எவ்வளவு பெருசா பிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல கப் ஷேப் வந்து ஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பொறுத்தும் நமக்கு இந்த டாட் வித் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க என்ன அளவுல இருந்தாலுமே செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 இன்ச் இருந்தது அப்படின்னா இப்ப நான் சொன்ன ஃபார்மெட்ல நீங்க டாட் வித் வந்து அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களோட பஸ்ட் வந்து ஹெவி சைஸா இருக்கு, அதாவது செஸ்ட் சைஸ் வந்து கம்மியா இருக்கு, பஸ்ட் சைஸ் வந்து அதிகமா இருக்கு, ஒரு 3 இன்ச் 4 இன்ச் டிஃபரன்ஸ்ல இருந்தது அப்படின்னா நீங்க கொஞ்சம் நார்மலா வைக்கிறத விட இப்ப நான் சொன்ன அளவுகள்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 36 இன்ச் வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நீங்க 2.5 இன்ச் வந்து நான் சொன்ன ஃபார்மெட்ல உங்களுக்கு வந்து டாட்டோட வித் வரும். ஆனா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் 36 பஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஹெவி பஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2.25 3 அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல டாட்டோட வித் வந்து அதிகமா வைக்கலாம். இப்போ இந்த பிளவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 பஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச்சஸ். அதனாலதான் இந்த இடத்துல நான் டாட் வித் வந்து 3 இன்ச் வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். அப்பதான் நமக்கு இந்த கப் ஷேப்புக்கு தேவையான இடம் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். இந்த மெத்தட்ல நீங்களும் டாட்டோட வித் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கப் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும்.